இப்ப நம்ம சிம்பிள்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த செகண்ட் லெட்டர் கான்னு மாறணும். என்ன பண்ணணும்? பக்கத்துல ஒரே ஒரு துணை கால் போடணும். போட்டாச்சு, கான்னு இருக்கு. அடுத்தது கீ. கீ ஆகணும் என்ன பண்ணணும்? ஃப்ரண்ட்ல இந்த இ மாத்திரா நம்ம சிம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த இ மாத்திராவை இங்க இருந்து ஃப்ரண்ட்ல இவ்வளவு தூரம் கொண்டு வரணும். அடுத்தது இ. அதே சிம்பிள் தான், அதனுடைய உல்டா சைடு, அதுக்கு ஆப்போசிட் சைடு. சரியா? இங்க இருந்து இது வரைக்கும் கொண்டு வந்தோம். ஓகேவா? இ. அடுத்தது உ. உ ஆகணும்னா அழகா வந்து சொன்னாங்க, இதே மாதிரியே ஒரு கர்வ். ஓகேவா? எடுத்து வந்துடும். அடுத்தது இப்ப வந்து ஊ அப்படின்னு ஆகும். யார் சொல்லுவீங்க? என்ன பண்ணலாம்? என்ன பண்ணா ஊன்னு ஆகும்? என்ன மாத்திரா அந்த இடத்துல போடணும்? கீழே அந்த அல்பபெட்டுக்கு கீழே ஒரு சின்ன அதே மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் சின்னதா வரும். இது மாதிரி வருமா? ஓகேவா? கரெக்டா? ஆமா. சரி, இதே மாதிரியே சிமிலரான ஒரு லெட்டர் நம்ம வந்து பாக்குறோமே, அடிக்கடி பாக்குறோமே. இக்கு. ராமபிரியாஜி கரெக்டா சொன்னீங்க பாருங்க, இக்கு. இப்போ இந்த இக்கோ இது மாதிரி இருக்கு, இந்த கூ அப்படின்றதுக்கும் இதே மாதிரியே போட்டோம். என்ன வித்தியாசம்? அது சர்க்கிள் தான் வித்தியாசம். அந்த அந்த ஒரு சுழிச்சு இப்படி இழுக்கிறோம் இல்லையா, அதுதான் வித்தியாசம். ஓகேவா? இப்படி சாதாரணமா இருந்து கா போட்டுட்டு ஒரே ஒரு ஸ்ட்ரோக் போட்டோம்னா அது இக்கு. அதே மாதிரி கா போட்டு இந்த சிம்பிள், ஒரு சர்க்கிளோட இந்த சிம்பிள் கொண்டு வந்து அது கூ. ஓகேவா? சரியா? அடுத்தது இந்த லெட்டர் இருக்கு இல்லையா, அது கிரு அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதுக்குதான் அதுக்கு ஆசை. யாராவது ஹெல்ப் பண்ணுங்களேன். அது கீழே சி மாதிரி போட்டுட்டா கிரு. வெரி குட். சி மாதிரி போட்டாச்சு, கிரு. வெரி குட். இந்த லெட்டர் இருக்கே, கிரு, 2 சி போடும். 2 சி போடணும். ஓகேவா? கரெக்டா இருக்கா? சரியா? சரி. அடுத்தது இவர் வந்து கிளு ஒரு மாறணும். என்ன? மால்யம். மால்யம். சரி சரி. ஓகேவா? மால்யம் மாதிரி போட்டாச்சு. அடுத்த ஒருத்தர் கே. என்ன சிம்பிள் போடும்? மேல ஒரு கொம்பு. ஓகே, வெரி குட். இந்த லெட்டர் அக்ஷரம் கைன்னு மாறும். என்ன பண்ணும்? 2 கொம்பு. 2 கொம்பு. ஓகே. அடுத்தது கோ. துணைக்கால் கோ, மேல கொம்பு. வெரி குட். துணைக்கால். அப்புறமா கொம்பு சொன்னேன், ஒரு கொம்பு. ஓகேவா? கோ. அடுத்த லெட்டர் கௌ. என்ன பண்ணும்? 2 துணைக்கால். வெரி குட். 2 துணைக்காலா? 2 மேல கொம்பு. சாரி, ஒரு துணைக்கால் போட்டு 2 கொம்பு. ஓகே, ஒரு துணைக்கால். ஓகே. அடுத்த ஒருத்தர் கம். மேல ஒரு புள்ளி. அந்த புள்ளிக்கு என்ன பேரு? இம். கரெக்ட் தான், எம் தான். அதுக்கு பேர் தானே கேட்டேன். மணிகண்டன் சார் கரெக்ட். உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ். நரேந்திரா, நீங்களும் 10 எடுத்திருக்கீங்க. அனுஸ்வாரம். அனுஸ்வாரம். ஓகேவா? அடுத்தது கஹவா. 2 புள்ளி. விசர்கம். வெரி குட். விசர்ஜம். விசர்ஜம். விசர்கஹ. சொல்லுங்க. விசர்கஹ. 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 இது வந்து அனுஸ்வாரஹ விசர்கஹ. அனுஸ்வாரஹ விசர்கஹ. ஓகேவா? இந்த அனுஸ்வரத்துக்கும் இக்கு பிளஸ் லைக் இம் போடுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்க? ரொம்ப சிம்பிள். 2க்கும் ப்ரொனன்சியேஷன்ல எந்த வித்தியாசமும் கிடையாது. அத எழுதக்கூடிய இடம்னு இருக்கு இல்லையா? இப்போ இது வந்து இந்த அக்ஷரங்கள் எல்லாமே எதுக்காக நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறது? வாக்கிய பிரயோகத்துல ஹெல்ப் பண்ண போறது. வாக்கிய பிரயோகம்னா என்ன? மேக்கிங் எ சென்டென்ஸ், ரைட்டிங் எ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் நீங்க எழுதும் போது அந்த சென்டென்ஸ்ல லாஸ்ட் வேர்டு, அந்த லாஸ்ட் வேர்டுனுடைய லாஸ்ட் லெட்டர் இம்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மா போட்டு கீழே ஒரு ஸ்டோப் போட்டு இம் வச்சிருக்கும். சரியா? அதே மாதிரியே ஒரு வேர்டு, அந்த வேர்டுனுடைய லாஸ்ட் லெட்டர் இம். ஆனா அந்த வேர்டு லாஸ்ட் வேர்டா வரல, சென்டென்ஸினுடைய நடுவுல இருக்கு, ஸ்டார்டிங்ல இருக்கு. அப்போ அனுஸ்வாரத்தை வைக்கணும். சரியா? ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கட்டுமா?
சிம்மம்ங்கிறதுல வைக்கலாம்ல, அடியே சிம்மம்ங்கிறதுல நடுவுலயே வருது கடைசிலயே வருது, அந்த மாதிரி பண்ணலாம். சிம்மம். நீங்க வந்து லெட்டர்ல சொல்றீங்க, லெட்டர்லனா டாட் தான் வச்சாகணும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, சி போட்டாச்சு, இம்மு போட்டாச்சு, ஹா போட்டாச்சு, இம்மு போட்டாச்சு. சிம்ஹம். ஓகேவா? சிம்ஹம். இந்த சிம்ஹம்ன்ற வேர்டு எங்க வருதுன்றதுதான் கேள்வி. இப்ப இந்த சிம்ஹம்ன்ற வேர்டு வைதேகி நடுவுல இருக்கா, சென்டென்ஸ்ல எண்ட்ல. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்ப அதான் சொல்றேன். இப்ப வந்து நான் என்ன பண்றேன், ராம் அப்படின்னு ஒரு பையன், அந்த ராம் அப்படின்ற பையன் சிங்கத்தை பாக்குறான். ராம் என்ன பண்றான், சிங்கத்தை பாக்குறான். அத சம்ஸ்கிருதத்துல எப்படி சொல்றது, ராமஹா சிம்ஹம் பஷ்யதி. சரியா? நான் இங்க எழுதுறேன், சிம்ஹம் பஷ்யதி அப்படின்னு எழுதுறேன். ஓகேவா? இப்போ நான் இந்த சிம்ஹம்னு எழுதுனேன், இது ரைட்டா ராங்கா? ராங். ராமபிரியாஜி கரெக்ட். ராங். மணிகண்டன்ஜி கரெக்ட். ராங். ஏன் அப்படின்னா சென்டென்ஸுடைய நடுவுல இருக்கக்கூடிய வேர்டு தான் சிம்ஹம்ன்ற வேர்டு, அது லாஸ்ட் வேர்டு இல்ல. சரியா? அந்த நடு வேர்ட்ல இருக்கக்கூடிய அந்த சிம்ஹம்ல லாஸ்ட் லெட்டர் இம்மா இருக்கிறதுனால நான் இந்த இம்முக்கு போக வேண்டிய தேவையே இல்ல. இந்த ஹாக்கு மேல ஒரு டாட் வச்சா சிம்ஹம்னு ஆயிடும். சிம்ஹம். ஓகேவா? சரியா? புரிஞ்சுதா? குழப்பிட்டனா, கன்ஃபியூஸ் பண்ணிட்டனா? இந்த அனுஸ்வரத்தை மூக்கு யூஸ் ஹாக்கு மேல டாட் வச்சா ஹம் அந்த மாதிரி ஆயிடும். ஆமா. அப்போ டோட்டலா 2 டாட்ஸா சுவாமி? ஆமா, இந்த வேர்டுக்கு 2 டாட். இந்த சிம்ஹம்ன்ற வேர்டுக்கு சிம்ன்ற ஆல்ரெடி அந்த வேர்டுடைய ப்ரொனன்சியேஷன்லயே சிம்ன்றது இருக்கு, அதனால டாட் வச்சுதான் ஆகணும். ஹம் ஹாக்கு மேல டாட் வைக்கணும். புரியுறதா? இப்போ உங்களுக்கு ஒன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அது காமிக்கும் போது ஒரு ஈஸியா புரியும். சரி, கோபால் அப்படின்னு ஒரு பையன், அந்த கோபால் அப்படின்ற பையன் காட்டுக்கு போறான். சரியா? கோபால் goes to the forest. சரியா? கோபாலஹா வனம் கச்சதி. சரியா? வனம் கச்சதி. ஓகேவா? இப்ப நான் வனம்ன்ற இடத்துல ஏன் நாக்கு மேல டாட் வச்சேன்? நடுவுல இருக்கிறது. Because it is coming, the word comes in between. Exactly. அதனாலதான். புரியுறதா? ஓகேவா? புரியுறதா? புரியுதா? அடியே ஒரு கேள்வி. நன்னா கேள்வி. அந்த வனம்னு வரைச்ச, இது ரொம்ப ஓவரால் மட்டமான கேள்வி. மா போட்டு ஏன் புள்ளி வைக்க கூடாது? ஏன் மா போடாம நாக்கு மேல புள்ளி வைக்கணும்? மாக்கு அங்க வேர்டே லெட்டர் இல்லையே. வனம் இம்முக்கு மா போட்டு புள்ளியே வைக்க கூடாது. அதான் நீங்க மா போட்டு புள்ளி வச்சீங்கன்னா வனமம்னு ஆயிடும். வனம் அப்படின்னா வனம் வனம். ஓகேவா? இப்ப வனத்துன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வார்த்தை இல்ல, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஏன்னா வனம்னு இருக்கிறதுனால மாக்கு பதிலா நாக்கு மேல போய் புள்ளி உட்கார்ந்துட்டு இருக்கு. இதுவே வனத்துனோ வனப்புனோ வனர் அந்த மாதிரிலாம் வார்த்தையே இல்ல. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். மாக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு அக்ஷரம் அங்க இருந்ததுன்னா, அது இம்முங்கிற வடிவத்துல போச்சுன்னா, ஆர் மேல அந்த இதுல வந்ததுன்னா, அது மாதிரிலாம் போகாது. சரியா? நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க மாக்கு மட்டும் நம்ம ஏன் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா, மாக்கு மட்டும் தான் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர். அவர் அனுஸ்வாரமாவும் இருக்கார். அனுஸ்வாரம்ன்ற ஒரு கிரேடு எக்ஸ்ட்ரா அவருக்கு இருக்கிறதுனால அவரை மட்டும் இது மாதிரிலாம் உங்களுக்கு இப்படியும் போட்டுப்போம் அப்படியும் போட்டுப்போம், நீ நடுவுல வந்தா இது மாதிரி பேசிக்கிறோம். இதே இத்து இப்பு எல்லாம் வந்ததுன்னா அது எப்படி இருக்கோ அப்படியேதான் இருக்கும். நடுவுல இருக்கேன், ஒண்ணுமே பண்ண முடியாது. சரியா? இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அது சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். பழம் மரத்தில் இருந்து விழுகிறது. The fruit is falling from the tree.
சரியா? அதுக்கு நம்ம எழுதணும். என்ன எழுதுவோம்? இப்ப வைதேகிமா சொன்ன மாதிரி அந்த இடத்துல விருக்ஷாது விருக்ஷாது அப்படின்னா ஃப்ரம் த ட்ரீ. ஓகேவா? சரி, ஃப்ரம் த ட்ரீ எது வேறுது? பழம் வேறு. ஓகேவா? இப்ப விருக்ஷாதுன்ற இடத்துல அந்த இத்தை ஏதாவது மாத்தி நம்ம மாடிஃபை பண்ணமா? இல்ல. பண்ணல. ஏன் பண்ணல? ஏன் பண்ணல? Because அதுக்கு வந்து பவர் இல்ல, எக்ஸ்ட்ரா பவர் கிடையாதுன்னு சொன்னீங்க இல்லையா நீங்க? அவ்வளவுதான். அதுக்கு அது மாதிரி ஒரு பிரமேயமே கிடையாது. சரியா? ப்ரொவிஷன் இல்ல, அந்த ஒரு ப்ரொவிஷன் இல்ல. கரெக்டான வேர்ட் சொன்னீங்க பாருங்க இங்கிலீஷ்ல. ப்ரொவிஷன் இல்ல. அது மாதிரி ஒரு தேவை இல்ல. இதுக்கு இருக்கிறதுனால அதை எடுத்துக்கிறோம், இதுக்கு இல்ல எடுத்துக்கல. சரியா? யார் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேனா? இப்ப இந்த சென்டென்ஸ்ல வந்து விருக்ஷாத் பததி பலம் அப்படின்னு சொல்றச்சு அந்த மா வந்து இதோட தானே. ஃபர்ஸ்ட் கிளாஸா சொன்னீங்க. சரியா? அது அந்த வேர்டு எந்த இடத்துல இருக்குதுன்றத பொறுத்துதான். சரியா? கரெக்டா சொன்னீங்க. விருக்ஷாத் பததி பலம். அந்த இது கொஞ்சம் ரீட் பண்ணுங்க ஜி. அது என்ன எழுதி இருக்குது? விருக்ஷாத் பலம் பலம் பததி பததி. சரி. இது 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 மாதிரி சென்டென்ஸ் இப்ப உங்களுக்கு புரியறதுக்காக எழுதணும். அவ்வளவு லெவலுக்கு நம்ம போல. இப்ப லெட்டர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது மாதிரி ஒரு இது வரும்போது உங்களுக்கு காமிச்சேன். நீங்க இதை பார்த்த உடனே இது மாதிரி ரொம்ப அதிகமான அதெல்லாம் ஒண்ணுமே நினைக்க வேண்டாம். ரொம்ப ஸ்லோவா போகும். சரியா? உங்களுக்கு இது புரிஞ்சுதா? உங்களுக்கு இது புரிஞ்சுதா? உங்களுக்கு புரிஞ்சுது. பட் அதுக்கு கிராஸா இருக்கனால கொஞ்சம் எனக்கு அவ்வளவுதான். சாரி. நான் இனிமேல் நம்ம இப்படி எழுத பாக்குறேன் கண்டிப்பா. சரியா?